منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الانبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய துல்ஹஜ் மாதத்தினுடைய நிறைவான இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்மை எல்லாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆனினுடைய துவக்கமாக இருக்கிற சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வரிகளில் அவனை புகழ்ந்து அவனை உயர்வுபடுத்தியதின் பின்பு அவனிடத்தில் கேட்கிற உயரிய பிரார்த்தனையாகிய நேரிய நல்பாதையை அவனிடத்தில் வேண்டுகிற அந்த வரிசையில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற நேரிய பாதையில் எங்களை செலுத்து என்று கேட்க பணித்த அந்த வரிகளில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தேடும்படியாக சொல்லி இருக்கிற வாசகத்தில் ஒன்று ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று கேட்க சொன்ன ரப்புல் ஆலமீன், நீ யாரின் மீது அருள் புரிந்திருக்கிறாயோ அத்தகைய நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான அந்த நல்பாதையில் எங்களை செலுத்து என்று கேட்க சொன்ன ரப்புல் ஆலமீன் கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதையில் எங்களை செலுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பிக்க சொல்கிறான். நாம் அதை அனுதினமும் அவனிடத்தில் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். வலல்லாலீன், வழிகேடர்களுடைய பாதையில் எங்களை நீ செலுத்தி விடாதே. ஏன்னா அல்லாஹு தான் ஒரு அடியானை எந்த வழிகளில் செலுத்துவது என்று முடிவெடுக்கிறார். அதற்கு தகுந்தார் போல் அவனுடைய அவயங்களை அவன் செயல்பட வைக்கிறான். அது சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, ஆராய்தலாக இருந்தாலும் சரி. இவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாரு, அதனால இஸ்லாத்துல வந்துட்டாரு அப்படிங்கிறது புற காரணம். எப்படி மரணத்திற்கு ஒரு காரணத்தை சொல்கிறோமோ அது மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறான், இவருக்கு கேன்சருங்கிறான், இவருக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிறான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியாக வேண்டும். இந்த உலக சமூகம் அப்பொழுதுதான் ஒரு திருப்தி கொள்ளும். மௌத்தாயிட்டாங்கன்னா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் முடிச்சிருவாங்களான்னா மாட்டாங்க. எப்படி மௌத்தானாங்கன்னு கேட்பாங்க. யாருக்கிட்டையும் கேட்கிற கேள்விதான் இது. எப்படி? அது சிறியவராக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி. வயசாலி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாங்க இன்னைக்கு காலையில, என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மௌத்துங்கிறது உறுதி, சபபுங்கிறது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக உள்ளது.
அவர் சரியான நேரத்துல டாக்டரை பார்க்கலையோ என்று கேட்பார்கள். மருத்துவரே மரணிக்கிறாரு சிறிய வயசுல, அப்ப அவர் மருத்துவத்தை சரியாக கற்றுக்கொள்ளலையோ? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் அது நடந்துவிடும். அந்த அடிப்படை. இது மாதிரி நேர்வழி என்பதும் அதே மாதிரிதான். இவர் ஆராய்தலின் மூலமாக, இவர் சிந்தித்தலின் மூலமாக, இவர் பை பர்ன்லயே அப்படித்தான், அவர் பெர்த்லயே அவர் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவர், அதனால இஸ்லாத்துல வந்தாரு, இப்படிங்கிறது எல்லாம் நாம் சொல்லுகிற ஒரு காரணங்கள், அவ்வளவுதான். யதார்த்த காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லுக்கும் லால்லுன்பாங்க. நம்மளை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லுக்கும் லால்லுன், நீங்கள் அனைவர்களும் வழி தெரியாதவர்கள் தான், வழி தவறியவர்கள் தான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தியை சொல்லுவாங்க, குல்லுக்கும் லால்லுன், நீங்க எல்லாருமே வழி தவறியவர்கள் தான். இல்லா மன் ஹதைதுஹு, நான் யாருக்கு நேர்வழியை காட்டினேனோ அவர்களை தவிர. அப்ப அவங்களை தவிர இப்ப நமக்கெல்லாம் அவன் நேர்வழி காட்டி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. அப்ப வழி தவறியவர்களை அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். அத்தகைய நேர்வழி காட்டியவர்களில் அல்லாஹ் நம்மை அமைத்திருக்கிறான் என்று நினைக்கிற பொழுதுதான் நமது நாவுகள் என்ன சொன்னோம், அதை நினைக்கிற பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரிய பாதையில் எங்களை நீ வைத்திருக்கிறாயே ரஹ்மானே, வழிகேடுகளில் விடாமல் எங்களை பாதுகாத்திருக்கிறாயே என்று அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நற்போங்கு ஏற்படும். இங்கே அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தேட சொல்லுகிற அந்த வரிசை, கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதையில் எங்களை செலுத்தி விடாதே. அது மகா மோசமான நபர்கள். ஏன்னா அவன் கோபத்தை வாங்கின ஆட்கள். யாரின் மீது கோபம் வரும்? யாருக்கு நிறைவான வளங்கள் எல்லாம் பெற்று அவர் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் கோபம் வரும். ஒரு கோபம் எப்பொழுது வரும்? இல்லாத ஒரு நபரிடத்தில் நிகழ்கிற ஒன்றை பார்த்து கோபம் வராது. நிறைவாக இருக்கிற ஒருவர் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் கோபம் வரும். ஒருத்தர் கண் தெரியாத ஆளு, அவர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு, கால் ஏதோ இடறிடுச்சு, அவரின் மீது கோபம் வருமா? நமக்கு பாவம் வரும், ஒரு பரிவு வரும். அவரை உடனே போய் தூக்கி விட்டு என்ன செய்வோம்? பார்த்து வரப்படாதா, எவ்வளவு பெரிய இது, அல்ல பாதுகாத்துட்டான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரின் மீது பரிவு வரும். நல்ல திடகாத்திரமான ஆளு, கண்ணு நல்லா தெளிவா இருக்கு, துள்ளி துடிச்சு ஓடி வாரான், அதுல வேணுமென்னே தட்டி கீழே விடுறான். அவனை எழுப்பி விடுறது மாத்திரம் அல்ல, நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கூட அவனை ஏற்கனவே அடிபட்டு கீழே கிடப்பான், அவனுக்கு ஒரு 2 அடி. நம்ம பிள்ளையா இருந்தா கூட ஒரு 2 அடி. இங்க ஒழுங்கா வர தெரியாது, ஏதாவது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது நிலைமை? அவன் ஏற்கனவே விழுந்திருக்கிறான், அவனுக்கு 2 அடி. ஏன்னா நம்ம கோபத்தை அப்படி தீர்த்து கொள்கிறோம். அப்ப இருக்கக்கூடிய நபர் சரியாக பயன்படுத்தாவிட்டால் கோபம் வரும், இல்லாத நபர் பயன்படுத்தாவிட்டால் கோபம் வராது. இங்கே அல்லாஹு தஆலா கைரில் மக்தூபி அலைஹிம்ங்கிறான், கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதையில் செலுத்தி விடாதேன்னு சொல்லி. அப்ப அல்லாஹுவின் கோபம் யார் மீது வரும் என்றால், யாரு பாக்கியங்கள் எல்லாம் பெற்று அதுக்கப்புறம் வேணுமுன்னே வழிபாட்டுல போய் விடுறானோ அவன் மேலதான் அல்லாஹ் கோபப்படுவான். தெரியாதவன் மேல அல்லாஹ் கோபப்பட மாட்டான். தெரிஞ்சு போய் விழுறான் பாருங்க, எல்லா அருளும் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை வழி மாறுறான் பாருங்க, அவனின் மீதுதான் கோபம் வரும். பாவிகளுக்கு கூட அல்லாஹ் மன்னிப்பான் என்கின்ற வரிசைப்படுத்துகிற செய்தியை முன்னிறுத்துகிற பொழுது ஆயத்தையும் ஹதீஸையும் வைத்து அறிஞர்கள் முன்வைப்பார்கள். அவன் வேணும்னு மாறு செய்யணும்னு எவன் செய்யறான் அவனுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏதோ ஒரு இதுல மிகைப்புல அவனால கட்டுப்படுத்த முடியாம சங்கடத்தோடு ஒரு தவறை செய்தான்னா அவனுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். அந்த வகையில் அருள் புரிந்தவர்களை எல்லாம் பாக்கியமாக பெற்றதின் பின்னும் கூட ஒருத்தன் வழிதவறி போறான், அதை வரம்பு மீறி நடக்கிறான்னா அவன் மேல கோபம் வரும். அப்படிப்பட்ட கோபத்திற்கு உரியவர்கள் தான், சாபத்திற்கு உரியவர்கள் தான் அநேகமான நபிமார்களை தங்களுடைய பாரம்பரியத்தில் பெற்றுக்கொண்டதின் பின்பும் கூட
மிக மோசமாக நடந்து கொண்ட யூதர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதையில் எங்களை செலுத்தி விடாதே என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறானே, அந்த மஹ்பூபுகள் யார்? அந்த கோபத்திற்கு ஆட்பட்டவங்க யாருப்பா அப்படின்னு சொன்னா அயில் யஹூத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான். அவன் வேற யாரும் இல்லப்பா, அவன் யூதன், அவன் தான் கோபத்திற்கு ஆளானவன். ஏன்னா அவ்வளவு நபிமார்களை அல்லாஹு தஆலா கொத்து கொத்தாக கொடுத்தான். அற்புதமான வழிகளில் அவர்களை தடம்படிய செய்தார். எவ்வளவோ பாக்கியங்கள் கிடைத்தது. ஒரு மட்டமான சமூகத்தை பார்க்க வேண்டுமானால் இவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அணு அணுவாக ஆராய்கிற ஆய்வாளர்கள் முன்னிறுத்துவார்கள். ஒரு மட்டமான சமூகத்தை பார்க்கணும்னா இவனை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. தங்களுடைய சொந்த சமூகத்தில் வந்த நபிமார்களையே கொலை செய்தார்கள் என்றால் இவர்களை விட கொடூரர்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வகத்லிஹிமுல் அம்பியா பிகைரி ஹக்கின், நேர்மை இல்லாத வழியில் அநியாயமான முறையில் நபிமார்களையே கொண்டு குவிச்சான் அவன். வகௌலிஹிம் குலூபுனா குல்ப், அவன் சொன்னான் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருளாகி இருக்கு, எங்க உள்ளங்கள்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா, எங்க உள்ளங்கள் மாறுபட்ட உள்ளங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் மோசமான ஆளுவா, இவன் ஏத்துக்கிறது இல்லை, இவன் உள்ளம் எல்லாம் குருடா போன உள்ளம் தான். ஏன் நபிமார்களையே கொலை செய்யறான்னா இவனை விட கொடூர யாராவது இருக்க முடியுமா? அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, அவர்களுக்கு பாக்கியங்களை கொடுப்பதற்காக நபிமார்களை அடுக்கடுக்காக அனுப்பி வைத்தானே. ஆனா என்ன செஞ்சான்? அந்த நபிமார்களையே கொண்டு குவிச்சான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க, பனு இஸ்ரவேலர்கள், அதாவது இந்த யூதர்கள், தக்துலு ஃபி யௌமி, ஒரு நாள் அவன் கொலை செஞ்சான். எவ்வளவு பேர் தெரியுமா? 300 நபிய, 300 நபிமார்கள் ஒரே நாள்ல கொலை செஞ்சான். ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது. கொத்து கொத்தாக இன்று மக்களை கொள்ளுகிறானே என்று ஆதங்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானே என்று மனமெல்லாம் வெறுக்கிறது, மனமெல்லாம் கணக்கிறது. ஆனா இவன் நபிமார்களையே கொலை செஞ்சவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபிமார்களை அல்ல அறிஞர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரே ஒரு அறிஞர் அவர் இந்த உலகத்திலிருந்து விடை பெறுறதுங்கிறது 1000 வணக்கவாளிகள் விடை பெறுவதை விட ரொம்ப கடுமையானதுன்பாங்க. ஒரே ஒரு அறிஞர் விடை பெற்றாலே அப்படி என்றால், அந்த அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களாக, உத்தமர்களாக திகழ்ந்த நபிமாரில் ஒருவரை அல்ல 300 பேரை கூட ஒரே நல்ல கொலை செஞ்ச பாவிகள் இவங்க அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இதுல பெருமை வேற, செய்யறது சேட்டை, சங்கடம், படுபாதகம், எல்லாம் மோசம். இதுல வாய் சவடான்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற. இறைமறை சொல்லி காட்டுகிறது, நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இறைமறை சொல்லி காட்டுகிறது. அவன் விட்டான் வாயால பேசினான்பா, சொன்னா எப்படி சொன்னா, இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார் அற்புத பிறவியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்த நாங்க தான் வந்தோம் அப்படின்னா, கொலை செஞ்ச பட்டியல் நிறைய இருக்கு. ஆனா கொல்லல்ல. அல்லாஹ் அதிலேயே சொல்லுவான், தொமா கத்தலூஹும் ஒமா சலபூஹும் வலாக்கின் சுப்பிக என்ற அந்த ஆயத்தினுடைய வரிகள் அப்படி தொடரும். அவர்கள் அந்த மரியம் அம்மையாருடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவும் இல்லை, அவன் போய் சிலுவையில அறையவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் குர்ஆன்ல. அவன்ல துரத்திட்டு போன ஒரு ஆளு உருமாற்றப்பட்டான். அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு அவரை கொண்டு கழுவுல ஏத்திட்டான். அப்படிப்பட்ட ஆளு இந்த கொலையதான் சொல்லி காட்டுறான். நாங்க யாரு தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே கொன்ன ஆளு தெரியுமா? எவ்வளவு பெரிய திமிர் இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான்னு அல்லாஹ் சொல்லி காட்டும். எவ்வளவு பெரிய திமிர் இருந்த அந்த வார்த்தையை சொல்லுவான், நான் கொண்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு. செய்யற செயல் பாதகம், அந்த பாதகத்தை கூட ஒரு பெருமையா சொல்லி காட்டுறது இருக்கு பாருங்க. எவ்வளவு கேவலமான வார்த்தை அது! எவ்வளவு வக்கரமும் இருந்தால், எவ்வளவு மோசமான எண்ணம் இருந்தால் இத்தகைய வார்த்தை அவன் நாவிலிருந்து வெளிப்படும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு மிக தெளிவாக தொனித்து காட்டும். சங்கைக்குரிய பெருமக்களே,
எனவேதான் இவன் மேல அருள்கள் நிறைய கிடைச்சது, எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கினான். நேர்வழியின் கொத்து கொத்தான நபிமார்கள் கிடைத்தார்கள், அத்தனை வரையும் கொண்டு குவிச்சான். இப்படியெல்லாம் நடந்து வரம்பு மீறி கொண்டதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கோபத்திற்கு மேல் கோபத்தை சுமந்தான். ஒரு கோபம் ரெண்டு கோபம் கிடையாது. எப்ப ஏதாச்சும் ஒரு நேரத்துல செஞ்சா அதுல கோபம் வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதி சாந்தம் அடையட்டும் அப்படின்னு விட்டான்னா இல்ல இல்ல, அட்டூழியமே அவன் வாழ்வினுடைய ஆதாரமாக போய்விட்டான். கோபத்துக்கு மேல கோபத்தை சுமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி காட்டுவான். ஒரு நன்றி கெட்ட சமூகத்தின் ஒரு நிதர்சனமான பிறவிகள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துகளின் வாயிலாக ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்துவான் என்றால் அப்படிப்பட்ட சமூகமாக இவர்களை முன்னிறுத்தி காட்டுவான். சங்கைக்குரிய பெருமக்களே, இதுல செய்யற சேட்டெல்லாம் செஞ்சுட்டு ஒகாலத்தின் நசாரா ஒகாலத்தில் யஹூது வன் நசாரா, யூதர்கள் நசாராக்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா? நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்க தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். ஏன்னா இத்தனை சேட்டையும் பண்ணி அவனை விட்டு வச்சான் இல்லையா, அதுக்கு அவன் சொல்ற வார்த்தை நாங்க தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். அத்தனை நபிமார்களை அந்த சமூகத்தில் அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா, கொடுத்த நபிமார்களை எல்லாம் கொன்று விட்டு சொல்லுகிற வார்த்தை நாங்க தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், அப்னாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்க தான். அது மாத்திரமல்ல, நாங்க தான் அவனுக்கு நேசமான ஆட்கள், நெருக்கமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசினான் என்று இறைமறை அவனை வசை முடிந்து காட்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்கள் எப்படி இத்தனை வாதகங்களையும் செய்ததின் பின்பு இவர்களிடத்தில் என்ன குணம் தான் தெளிபடப் போகிறது? எனவேதான் குடியேறிய வீட்டிலேயே குந்தகத்தை விளைவிக்கக்கூடியவர்கள், குடியேறிய வீடுகளிலேயே குந்தகத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். 1448க்கு முன்னால அப்படி ஒரு இஸ்ரேலே கிடையாது. சரித்திரங்கள் மிக தெளிவோடு சித்திரம் வரைந்து காட்டும். கிடையாது. 1917 ஆண்டு பிரிட்டிஷ் அரசால பலஸ்தீனத்திற்குள்ளால ஒரு நாடு ஒன்று உருவாகியது என்ற ஒரு அறிவிப்பு திருட்டுத்தனமாக அறிவிக்கப்படுகிறது. 1948 ஆண்டு தன்னை தானே ஒரு நாடாக அது பிரகடனப்படுத்திக் கொள்கிறது. அதற்கப்புறம் வல்லரசுகளுடைய துணையோட கிட்டத்தட்ட பலஸ்தீன்ல உள்ள மக்கள் 78% நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்களை அந்த சமயத்திலேயே நிர்கதியற்றவர்களாக நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி அவர்களை அகதிகளாக அடைத்தது. இப்படியெல்லாம் கொடூரங்கள் நடந்தது. 1967 ஆண்டு நடைபெற்ற யுத்தத்துல வந்து கிட்டத்தட்ட அரபு நாடுகளிலிருந்து ஏராளமான நிலப்பரப்புகள் அது கைப்பற்றுது. அப்பதான் நடக்குது, எல்லாத்தையும் கைப்பற்றுறது. ஜோர்டான்ல இருந்து காசா பகுதி அப்பதான் கைப்பற்றுகிறது. அதே மாதிரி யமன்ல எகிப்தில இருந்து கைப்பற்றுகிறது, சிரியாவில் இருந்து கைப்பற்றுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த நாடுதான் இப்போது தன்னை வந்து யோகிய நாடாக காட்டிக்கொண்டு இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. போர் கிட்டத்தட்ட தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 பக்கங்களும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒரு நாளும் வன்முறைகளை ஆதரிப்பதோ வரவேற்பதோ கிடையாது. அது ஒரு நாளும் அதற்கு எந்த வகையான ஒரு ஆதரவையும் தெரிவிக்காது. ஆனா அதே சமயத்துல மன்றாம் இங்கும் முன்கரன், உங்களை யாராவது நீங்க ஒரு வெறுப்பிற்குரியதை பார்த்தால், அநியாயத்தை பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதிகாரம் இருந்தால் கையால் தடுங்க, அது முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், அது முடியாவிட்டால் கல்பாலாவது வெறுத்து ஒதுங்க வேண்டும். கையால் தடுப்பதற்காக துடிக்கக்கூடியதாக பல்வேறு நாடுகள் ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு துணை நிற்கிறது. மீண்டும் சொல்கிறோம், சண்டைகளுக்கு இஸ்லாம் ஒரு நாளும் ஆதரவு தெரிவிப்பதில்லை, சச்சரவுகளுக்கு ஒரு நாளும் ஆதரவு தெரிவிப்பதில்லை. ஆனால் இவர்களுடைய குணங்கள் ஆக்கிரமித்து அந்த மக்களை அழித்தொழிப்பதுதான். காசாவுடைய மண்ணில் எத்தனை மக்களை கொத்து கொத்தாக சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நிலப்பரப்பில் ஈரான் குண்டு வீசி தாக்குதலை ஏற்படுத்தி அந்த மக்கள் படுகிற அவலத்தை கண்டு நாமும் கலங்கத்தான் செய்கிறோம். அந்த மக்கள் அவர்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அவர்களும் ஆதங்கப்படத்தான் செய்கிறார்கள். அந்த சோதனையில்
சோகத்தில் நாமும் பங்கெடுக்கத்தான் செய்கிறோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரு எந்த ரத்தத்தை யாரு சிந்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் தங்களுக்கு வந்தா ரத்தமா? ராஜா மக்கள் அவ்வளவு இழந்தாங்களே, அவ்வளவு செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, கொத்து கொத்தாக இறக்கிறார்களே, அந்த மண்ணில் இறக்கக்கூடியவர்களின் மீது ஒரு இரக்கம் பிறக்காதான்? அதற்கு வல்லரசு என்று தன்னை பாராட்டி கொண்டிருக்கிற மேல்மட்டங்கள் எல்லாம் வாய் திறக்கிறது. இப்பொழுது அடி விழுகிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலக நாடுகள் எவ்வளவு மோசமான சூழலுக்கு தள்ளப்படுகிறது என்று. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமியர்களுடைய கரத்தில் இறுதியாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றார்கள். அது இஸ்லாத்திற்கு கிடைக்கிற வெற்றி அல்ல, சத்தியத்திற்கு கிடைக்கிற வெற்றி. அசத்தியத்தின் அழிவுக்கான ஒரு நிலை அது. கடைசி காலம் வரும். அந்த நேரத்துல கற்களும் மண்களும் கூட மரங்களும் கூட சொல்லும், எனக்கு பின்னால் இந்த அயோக்கியன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், இதோ இருக்கிறான் என்று மரங்களும் மட்டைகளும் கற்களும் சொல்லுமா, இதோ இருக்கிறான், இங்க வா இங்க வா, என்ன இருக்கிறான், ஒளிஞ்சிருக்கிறான் சொல்லி நபர்கள் அவனை அழைத்து காட்டுவதை போன்று இந்த யோகிய புருஷர்களை அந்த மரங்களும் கற்களும் காட்டுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவர்கள் சொன்னது நிதர்சனம் என்பது அனைவர்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு மிக நல்லாகவே தெரியும். மார்க்கத்தோடு பின்னி பிணைந்து வாழக்கூடியவர்கள் தான், எல்லாம் தெரிந்துதான் மாறு செய்யக்கூடியவர்கள். அப்ப எல்லாம் நிச்சயமாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு சிக்கலான வரும் பொழுது உதவி எங்கிருந்து வரும் என்று கேட்ட பொழுது சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டி இந்த சமூகத்தில் இருந்து வரும் என்று சொன்னார்கள். அது ஈரானாக இருந்தது என்பதை அடையாளப்படுத்திய பெருமக்கள், இன்று ஆய்வாளர்கள் அதனுடைய தாக்கத்தின் நிகழ்வாக இது நிகழ்கிறதோ என்று கூட ஒரு கோணத்தில் அவர்கள் சிந்தனைகளை சுழட்டுகிறார்கள். எதுவாக இருப்பினும் அல்லாஹு தாலா நல்லவற்றுக்குத்தான் துணை நிற்பானே தவிர பொல்லாதவர்களுக்கு பொல்லாதவைகளுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் துணை நிற்க போவதில்லை. இந்தியாவோடு ஈரான் அழகான நட்புறவு பாராட்டுகிற நாடுதான். ஆனால் வாய் திறக்க வேண்டிய உயரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மௌனித்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலர்கள் தங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசுவாசத்தை இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எங்கோ நடக்கிற நிகழ்வுதான் என்றாலும் மனித சமூகம் படுகிற சங்கடத்தில் எல்லா மனிதர்களுக்கும் கவலை உண்டு. மனித சமூகம் பங்கெடுக்கக்கூடிய மாண்புகளில் எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷம் உண்டு. அந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம், யுக முடிவை நோக்கி வருகிற யுத்தத்தினுடைய வரிசைகளில் மகா பெரியதாக பார்க்கப்படுகிறதோ என்று யோசிக்கிறார்கள். அந்த ஹிட்லரின் வார்த்தைகள் இவர்களை பார்க்கிற பொழுது கொஞ்சம் யோசிக்கத்தான் தோன்றுகிறது என்று ஆய்வாளர்களும் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாடுகிற காலத்தில் ஒரு பேரழிவுகள் நிகழ்ந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்னா இது எங்கு கை ஓங்கினாலும் ஆபத்து தான், எங்கு கை ஓங்கினாலும் ஆபத்து தான். ஆங்காங்கே இதை பற்றி விரிவாக ஆய்வாளர்கள் மிக துல்லியமாக வரிசைப்படுத்துவார்கள். இந்த யுத்தம் மாத்திரம் ஈரானினுடைய கை ஒடுங்கி இஸ்ரேலின் கை ஓங்கும் என்றால் அரபு உலகம் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை அல்ல, இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சத்தையும் இழக்க நேரிடும் என்பார்கள். ஆனால் அப்படி மிக இழக்க நேரிட்டால் அது பெரும் ஆபத்தாக யாருக்கும் போய் முடியும் என்றால் அது கடைசியாக நேரா போய் முடிகிறது அமெரிக்காவுக்கு தான் அந்த ஆபத்து போய் முடியும். ஏன்னா அவன் இவர்களை கையில வச்சுக்கிறதை இங்கு கிடைக்கக்கூடிய கனிமத்தின் காரணத்தினால் தான், இங்க கிடைக்கக்கூடிய பெட்ரோல், இங்க கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள், இதன் காரணத்தினால் தான் இவ்வளவு பிடிச்சி அப்படி அமைதியா வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நட்புறவு பாராட்டுற மாதிரி கொஞ்சம் அமைதியா போறதெல்லாம் இங்கிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் தான். அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா இங்கிருந்து நேராக இஸ்ரேல் ஒரு ஆய்வாரம் சொல்றான், இங்கிருந்து நேராக ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு விடுகிற அந்த அங்கிட்டு பக்கத்துல நிக்கிறதான அரபு நாடுகள் அவை எங்க அங்க மையங்களை அமைத்து வைத்திருக்கிறானோ அங்கிட்டு திசை திருப்பி விட்டோம்னா என்ன ஆகும் நிலைமை என்றெல்லாம் கேட்கிற பொழுது நமது மனங்கள் எல்லாம் பயம் கொள்கிறது. இறப்பவர்களாக இழப்பக்கூடியவர்களாக நம்மவர்களும் தானே ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு சோகமும் ஏற்படுகிறது. மனித சமூகத்தின் எந்த உயிர்களும் மாண்பான உயிர்கள், மதிக்கப்பட வேண்டியவைகள், மாண்போடு போற்றப்பட வேண்டியவைகள். எனவே
இந்த ஆக்ரோஷ சண்டைகளில் இருந்து அல்லாஹ் இந்த அகிலத்தை பாதுகாத்து நிம்மதி சூடுகிற நற்சூழல்களுக்கு அல்லாஹ் விட்டுடுவானாக. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் மனங்களில் நீதிகளையும் நேர்மைகளையும் அல்லாஹ் நிலைக்க செய்வானாக. அல்லாஹ் நாடியது நிச்சயமாக நடந்தே தீரும். அந்த நாட்டங்கள் அல்லாஹ் பெரும் இழப்புகள் இல்லாத வகையில் அல்லாஹ் அமைத்தருள் புரிவானாக. அதற்கு நமது வேண்டல்களும் துணை நிற்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.